Hi dears, welcome back to our channel Arfan Creation. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷாஅல்லாஹ். இந்த vlog பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங்லேருந்தே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரம்பிச்சிட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்ததுமே கொஞ்சம் இந்த மணி பிளான்ட்டை வந்து கொஞ்சம் கேர் பண்ணுற வேலை வந்து இருந்தது. அதனால் வந்து அந்த வேலை தான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மணி பிளான்ட்டு வந்து நான் 2 பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து வச்சுருப்பேன். ஒன்று வந்து கார்னர் சைட்லேயும் ஒன்று வந்து விண்டோ சைட்லேயும் வச்சுருப்பேன். விண்டோ சைடில் உள்ள மணி பிளான்ட் வந்து நல்ல க்ரோத் இருக்குது. ஆனால் அந்த கார்னர் சைடு வச்ச மணி பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த லீஃப் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி எல்லோவாகவும் ஒரு மாதிரி ப்ரௌனாகவும் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. இது எதனால் இந்த மாதிரி வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தண்ணி வந்து நம்ம ரொம்ப அளவாக மெயின்டைன் பண்ணணும் சொல்லுவாங்கள்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமுதம்னு அஞ்சுன்னு சொல்கிற மாதிரி தான். ரொம்ப அதிகமாக தண்ணி வச்சாலுமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் தண்ணியும் வச்சுருந்தேன். என்னோடய மிஸ்டேக் தான். அது மட்டும் இல்லாமல் சன்லைட்லேயும் நம்ம வந்து அதை படுற மாதிரி வந்து மணி பிளான்ட்டை வந்து பார்த்துக்கணும். கார்னரில் உள்ள மணி பிளான்ட்டுக்கு சுத்தமாகவே வந்து அந்த அட்மாஸ்பியர் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து ஆயிடுச்சுன்னு நினச்சேன். இன்னமே என்ன பண்ணணும்னா இந்த விண்டோ பக்கம் உள்ள மணி பிளான்ட்டோடையே சேர்த்து இந்த மணி பிளான்ட்டையும் வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் நல்லா வாஷ் பண்ணி அந்த வேறு பகுதி மட்டும் நனையிற அளவுக்கு அந்த தண்ணி வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா டேமேஜான அந்த இடத்தெல்லாம் வந்து நல்லா ட்ரிம் பண்ணி விட்டேன் எல்லா லீஃப்லேயுமே. அந்த மாதிரி ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இன்ஷால்லா பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்து க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆசைப்பட்டு இந்த மணி பிளான்ட் வந்து வாங்கினேன். ஆனால் இந்த மாதிரி வந்து அது ரொம்ப டல்லானதுக்கப்புறமும் எனக்கும் மனசு கேட்கல. நம்ம ஒரு ஆசைப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம் வாங்குகிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எல்லா மணி பிளான்ட்டையுமே நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நான் வந்து பாட்டிலில் எடுத்து வச்சுட்டேன். இன்னமும் வந்து இது எப்படி க்ரோத் ஆகுது அப்படின்னு இன்ஷால்லா பார்க்கலாம். எப்போவுமே இந்த விண்டோ வந்து நான் ஓப்பன் பண்ணவே மாட்டேன், க்ளோஸில் தான் இருக்கும். மேலே உள்ள 2 டோர் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வெயில் படுற மாதிரியும் காற்று படுற மாதிரியும் நான் வந்து விண்டோலாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மணி பிளான்ட்டை வந்து இந்த ட்ரேயில் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நான் எப்போவுமே காலையில் எந்திரிச்சதுமே வந்து தண்ணி வந்து குடிச்சிருவேன். ஆனால் அன்றைக்கி தண்ணி கூட குடிக்காமல் இந்த பிளான்ட்டை தான் வந்து கேர் பண்ணுற வேலை பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணிலாம் குடித்ததுக்கப்புறமா ஸ்ட்ராங்காக வந்து காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லி காஃபி போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எப்போவுமே காலையில் காஃபி குடித்தா வந்து ரொம்ப பிரிஸ்காகவும் ரொம்பவும் ஹாப்பியாகவும் இருக்கும். பால் பொங்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அர்ஃபான் குட்டிக்கும் வந்து சத்து மாவு கஞ்சி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தேன். அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதுதான். இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக நான் வீட்டிலே பண்ண ஒரு சத்து மாவு. இது எப்படி வந்து ப்ராப்பராக செய்யணும் எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் இது. எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் வந்து மாறவே மாறாதுன்னு சொல்வீங்கன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த காஃபி குடிக்கிற பழக்கம் வந்து சுத்தமாக மாற்றவே மாட்டேன். ஏன்னா வந்து அதுதான் எனக்கு வந்து பூஸ்ட்னே சொல்லலாம். யாரெல்லாம் வந்து காஃபி குடிக்கக்கூடாது, காஃபி வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு என்ன ஒரு மித்து வந்தாலுமே நான் அதில் காதுலேயே வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா நம்மளோட ஹாப்பியே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுறதே வந்து இந்த காஃபியோடு தான். அதுவே நம்ம ஸ்டார்ட் பண்ண சொன்னால் எப்படிங்க? அதனால தான் வந்து நான் இந்த காஃபியை மட்டும் எப்போவுமே விடவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் காஃபி தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு குடித்தா கூட எனக்கு அவ்வளோக்கு பிடிக்காது. ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு குடித்தா தான் வந்து நல்லாவும் இருக்கும். அன்றைக்கி ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா சூப்பராக காஃபி போட்டு அம்மாவுக்கும் எனக்கும் எடுத்துகிட்டு போயிட்டேன். காஃபிலாம் குடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஃபான் குட்டிக்கும் வந்து சத்து மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவர் காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னா அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்கி முடிச்சதுமே அவருக்கு வந்து கொடுத்துடலாம். அதனால தான் அவர் தூங்குறப்பே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் முடித்தோம்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி தோசை மாவு வந்து எடுத்து வச்சிட்டேன்.
எனக்கு எப்போவுமே தோசை ஊற்றும் போது ஒரு விஷயந்தான் ஞாபகம் வரும். என்னோடய ஸ்கூல் டேஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லஞ்ச்லாம் வந்து எடுத்துகிட்டு போவோம்ல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறப்போ நான் தோசை வந்து எடுத்துகிட்டு போவேன். தோசையோடு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு மிளகாய் போட்டு பூண்டு வச்சு ஒரு சட்னி வந்து செய்வாங்க. அது சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கூல் போனோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சாப்பாடெலாம் வந்து ரொம்ப ஷேர் பண்ணி ஹாப்பியாக சாப்பிடுவோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து நான் எடுத்துகிட்டு போகிற தோசை, அதுக்கப்புறமா அந்த சட்னி, மெயினாக வந்து அந்த பூண்டு சட்னி வந்து ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு எப்போவுமே தோசை ஊற்றும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். நம்மளுடைய ஸ்கூல் டேஸில் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான நாள்னே சொல்லலாம். அது வந்து நம்ம வாழ்க்கையில் திரும்பவும் வரவே வராது. ரொம்ப ஒரு கோல்டன் மெமரிஸ் தான் வந்து சொல்லணுமே. அன்றைக்கி வந்து நானும் அம்மாவும் பார்த்திங்கன்னா 2 தோசை, ஆளுக்கு 2 தோசை ஊற்றி அது கூட வந்து அன்றைக்கி டொமேட்டோ சட்னி தான் வந்து வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஃபான் குட்டிக்கு வந்து மாதுளப்பழ ஜூஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பழம் வந்து ஒன்று எடுத்திருந்தேன். நம்ம குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். ஏன்னா அர்ஃபான் குட்டிக்கு வந்து இப்போ 1 வயசு ஆகிறனால நம்ம என்ன அவங்ககிட்ட எதிர்பார்ப்போம், மிஞ்சி மிஞ்சி போனால் நல்லா சாப்பிடணும், நல்லா தெம்பாக இருக்கணும், அவ்வளோதான். அதுவே அவன் வந்து ஒழுங்காக பண்ண மாட்டான், ரொம்ப அவாய்ட் பண்ணுவான், சாப்பிடவே மாட்டான். ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா புள்ள ஒழுங்காகவே சாப்பிடல, ரொம்ப வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தான் ஃபுட்டெல்லாம். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவனுக்கு என்ன பிடிக்கும், அவன் என்ன நல்லா சாப்பிடுவானோ அந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மாதிரி அவன் சாப்பிடாதப்போ ஏதாச்சும் ஒரு ஜூஸோ நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு மனசுக்கும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்த திருப்தியோடு வந்து அன்றைக்கி போகும். இந்த பூனை பார்த்திங்கன்னா அர்ஃபான் குட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பூனை. இப்போ அவர் தூங்கிட்டு இருக்காரு, பார்த்தாருன்னா சும்மா இருக்க மாட்டார். அந்த பூனைக்கு கூட தெரியுது நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கேமராவே அந்த பூனை வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அர்ஃபான் குட்டிக்கு வந்து பூனை எல்லாமே வந்து பிடிக்கும். அதை பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவான். அதை பார்க்குறனால எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மாதுளப்பழ ஜூஸும் பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். நான் இந்த மாதுளப்பழ ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பனக்கல்கண்டு வந்து லைட்டாக சேர்த்துட்டு தான் வந்து அரைப்பேன். ஏன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்ல, அர்ஃபான் குட்டியும் வந்து கொஞ்சம் குடிப்பார், அதனால தான். அதுக்கப்புறம் அர்ஃபான் குட்டியும் தூங்கி முடிச்சிட்டாரு. அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் தான் வந்து கொடுத்தேன். இந்த ஜூஸை ஃபுல்லாலாம் குடித்து முடிக்க மாட்டார், பாதி அளவு தான் குடிப்பார். இப்போ நான் அர்ஃபான் கிட்ட வந்து பார்க்குற ஒரு நல்ல ஹேபிட்னா என்னென்னா, அவர் என்ன சாப்பிட்டாலுமே வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறான். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. காலையில் அவருக்கு வந்து அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் வந்து தீர்த்தி விட்டுட்டேன். இந்த பழக்கம் வந்து அவன் இப்போலேருந்து பழகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த பாத்திரத்தெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வேலை இருந்தது, அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, நம்ம அதிகமாக வந்து திங்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். வீட்டில் உள்ள வேலை பார்த்தாலே வந்து நம்ம மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், எதை பற்றியுமே யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அது ரொம்ப தனியாக இருந்தால் மட்டும்தான் வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து யோசிச்சுட்டு ரொம்ப நம்மளே வந்து கஷ்டப்படுத்திப்போம். அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் உள்ள இருக்கிற வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாலே வந்து நம்ம மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், நமக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. காலையில் உள்ள அந்த பாத்திரமெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ உள்ள பாத்திரத்தெல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிங்கில் வந்து அதிக பாத்திரம் வந்து இருக்காது. அதனாலேயே சிங்கில் வந்து பாத்திரம் இல்லாத அளவுக்கு வந்து நான் பார்த்துப்பேன். பாத்திரத்தை மட்டுமே நம்ம வாஷ் பண்ணி வைக்காமல் அந்த சிங்கையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா பார்க்குறதுக்கும் பளபளன்னு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அர்ஃபான் குட்டியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அவரை குளிக்க வச்சுட்டேன். உடனே குளிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ரொம்ப சார் வந்து ஹாப்பி மூடில் தான் இருந்தார், ரொம்ப பார்க்குறதுக்கும் ஜாலியாக இருந்தார்.
நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் வந்து பண்ண போகிறேன். நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியாக இருக்கட்டும், இல்லைன்னா குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், நம்மளை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிப்போம், ஸ்கின் கேர் பண்ணுவோம், ஹேர் பேக் போடுவோம், ரொம்ப அதிகமாக கேர் பண்ணி நம்மளை வந்து பார்த்துப்போம். ஆனால் ஆஃப்டர் பேபிக்கு அப்புறம் நம்மளை வந்து சும்மா மறந்துருப்போம். டேக் கேர்லாம் பண்ணவே மாட்டோம். குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், அவங்க என்ன சாப்பிட்டாங்க, எப்படி சாப்பாடு கொடுக்கறது, அந்த மாதிரியே நம்ம மைண்டு ஃபுல்லாக ஓடும். ஆனால் நம்மளை பற்றி சுத்தமாக நம்ம கேர் பண்ணிக்கவே மாட்டோம். அதுதான் வந்து நம்ம இந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போது நல்ல ஹேரு நல்லா வந்து இருந்தது. எங்கள் அம்மா வந்து எனக்கு தலை சீவி விடுற வரைக்கும் நல்ல ஹேர் க்ரோத் வந்து இருந்தது. நம்ம எப்போ தலை சீவ ஆரம்பித்தோமோ ஹேர் வந்து ரொம்ப ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு ஆயில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். இது நல்லாவே நமக்கு வந்து பேபி ஹேர் வந்து கொடுக்கும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து முக்கியமாக இல்லாமல் பார்த்துக்கும். அதுக்காக தான் மெயினாகவே நான் வந்து இது செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறமா வேப்பிலை வந்து எடுத்திருக்கேன், மருதாணி, அவ்வளோதான். லாஸ்ட்டாக நான் இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துப்பேன். இப்போ இதை மட்டும் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து காய வைக்க போகிறேன். பேக் சைடில் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது, அதனால் காய வச்சேன். இந்த ரெமெடி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கட்டாயமாக நீங்கள் செஞ்சு பார்க்கணுன்னுலாம் நான் ஷேர் பண்ணலை. நான் அன்றைக்கி செஞ்சதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். முக்கியமாக இதில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா தான் இந்த ஹேர் ஆயிலே வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான். நம்ம என்ன வேலை பார்த்தாலுமே சரி, மெயின் வேலையே வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தான். அந்த வேலையும் வந்து முடிச்சாச்சு. மதியம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கிச்சன் போனது பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து அரிசி வந்து காலி ஆகிடுச்சு. நேத்தியே வந்து கொட்டி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நமக்கு எப்போவுமே வந்து மறந்துடுவோமே, அந்த நேரத்துக்கு தான் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் வந்து கொட்டி வச்சிட்டேன். இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா அர்ஃபான் குட்டிக்காக வந்து மெஷர்மெண்ட்டுக்காக வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு தான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து அவருக்காக எப்போவுமே குக் பண்ணுவேன். அப்படியே அரிசியும் வந்து எடுத்து வச்சாச்சு. நான் மதியம் செய்கிறேன் அப்படின்னா அர்ஃபன் குட்டிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து செஞ்சுருவேன். அன்றைக்கி வந்து அவருக்கு பருப்பு சோறு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த வ்ளாகில் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு குக்கிங்குமே நான் ஷேர் பண்ணல. ஏன்னா என்னோடய எல்லா வ்ளாக்லையுமே பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கிங் வீடியோ மட்டுமே தான் ஷேர் பண்ணுவேன். இந்த வ்ளாக் வந்து குக்கிங் இல்லாமல் சும்மா நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் எங்களுக்குமே வந்து ரைஸ் வந்து வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா மாங்காய் வத்தல் போட்டு புளியானம் தான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நான் கத்திரிக்காய் வச்சும் வந்து புளியானம் வந்து பண்ணியிருக்கேன். அது ஒரு வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மெத்தட் தான். கத்திரிக்காய்க்கு பதிலாக மாங்காய் வத்தல் போட்டு வந்து செஞ்சுருந்தேன், அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து குக்கிங் வேலைலாம் ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் போல் வந்து மாடிக்கு வந்து போயிட்டேன். அம்மா பார்த்திங்கன்னா நான் பேக் சைடு வந்து அந்த எண்ணெய்க்காக வந்து இலலாம் காய வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து மாடியில் வந்து காய வச்சுருந்தாங்க. ஏன்னா அங்கே வந்து வெயில் அவ்வளோவுக்கு படலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்கிறதுக்காக மாடிக்கு வந்து வந்துட்டேன். நல்லாவே வந்து காஞ்சிருந்தது. இந்த அளவுக்கு காஞ்சால் தான் நமக்கு வந்து எண்ணெய் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அர்ஃபான் குட்டியும் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தார். அவர் தூங்கும் போதே வந்து குயிக்காக வந்து எண்ணெய் பண்ணிடலான்னு சொல்லி கிச்சன் வந்து போயிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இந்த இலை காஞ்சிருக்குன்னு பாருங்கள். சுத்தமாகவே வந்து நமக்கு அந்த தண்ணி வந்து இருக்கவே கூடாது. தண்ணி ஈரமே இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் இந்த மெத்தடே வந்து நம்ம செய்யணும். நான் தண்ணியே ஊற்றாமல் இதெல்லாமே நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணியே ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
வெந்தயமும் கரிஞ்சீரகமும் சேர்க்குறனால நம்மளுடைய ஹேர் வந்து ரொம்ப ஷைனாகவும் நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை வந்து நமக்கு வந்து ப்ரமோட் பண்ணும். அதுக்காக தான் சேர்க்குறது. இப்போ இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி நான் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து பியூர் செக்கெண்ணெய் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒரு பாதி அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெயை மட்டும் கொதிக்கவே விட்டுறாதீங்க. லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இலையெல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்பலாம் வந்து ஸ்டவ்லேயே வச்சுருக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் வந்து பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா கூல் டவுன் ஆகிறதுக்காக நான் எடுத்து வச்சிட்டேன். ஒரு ஈவினிங் டைம் போல் பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு வந்து இருக்கும், ஆனால் அது கீழே உள்ள அந்த கப்பு வந்து இல்லை. கப்பு இல்லைன்னா என்ன, நம்மள்ட்ட தான் டம்ளர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருந்தேன். ஃபில்டர் காஃபி வந்து நல்லா பெர்ஃபெக்டாக சூப்பராக போடணும் அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா நான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபில்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஃபில்ட்ரு காஃபி தூள் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த ஃபில்ட்ரு காஃபி தூள் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் வந்து வாங்கியிருந்தேன். ஃபில்ட்ரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த கடைக்கே போனோம். அங்கே வந்து ஃபில்ட்ரு காஃபி மட்டும் இல்லை, ஃபில்ட்ரு காஃபி தூளுமே வந்து சேல் பண்ணாங்க. அந்த கடையில் தான் இந்த காஃபி தூளும் வாங்கியிருந்தோம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். இந்த தூளில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிட்டேன். இப்போ பாலும் வந்து காய்ச்சிடலான்னு சொல்லி பாலும் காய்ச்சிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சூப்பரான ஃபில்ட்ரு காஃபி வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக உள்ள அந்த சன்ரைஸ் காஃபி தூள் தான் வந்து குடிப்போம். ஆனால் அன்றைக்கி வந்து ஃபில்ட்ரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் காஃபியில் எது குடித்தா என்ன, காஃபி குடித்தா போதும் அப்படி தான் வந்து இருக்கும். அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் வந்து காஃபி போட்டுட்ருந்தேன். அந்த வாசம் வந்து அவங்களுக்கே போயிடுச்சு. என்ன ஃபில்டர் காஃபி போடுறியா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வீடு ஃபுல்லாகவே வாசமாக இருந்துச்சு. காஃபிலாம் குடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. சரி அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ண வந்தேன். இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ள கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. வடிகட்டிலலாம் வந்து இந்த எண்ணெய் வந்து வடிகட்டாதீங்க, துணியில் வச்சே வந்து வடிகட்டுங்க. அப்போ தான் நமக்கு நல்லாவே எண்ணெய் இறங்கி வரும். இப்போ இந்த எண்ணெயை பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குதுன்னு பாருங்கள். வாசமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணும். நம்மளுடைய ஹேருமே சில்கியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளாக்காக இருக்கும், அதுதான் மெயினு. முக்கியமாக வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து இருக்காது. அதுக்காக தான் மெயினாகவே நான் இந்த எண்ணெய் வந்து செஞ்சுருந்தேன். என்னுடைய ஸ்கூல் படிக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் க்ரோத் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறமா ஹேர் ஃபால் ஆனதுக்கப்புறம் நான் இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். நல்லாவே வந்து க்ரோத் ஆணுச்சு. அதுக்கப்புறமா விட்டுட்டேன். இப்போ நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஹேர் க்ரோத் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்தடுத்த வ்ளாகில் வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக அதோடய ரிசல்ட்டுமே தெரியும். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ். அஸ்ஸலாமுஅலைக்கும்.